ரம்யா பாண்டியன் யாருன்னு தெரியாது. சுரேஷ் கிருஷ்ணா என்ன கேட்டாரு, "என்ன சார் ரம்யா பாண்டியன் தெரியாதா? கோமாளி" அப்படின்னாரு. "என்னங்க ஒரு கோமாளிய கூப்பிட்டு ரோல் ஆக்ட் கொடுக்க சொல்றீங்களா என்ன?" "இல்லைங்க, குக் வித் கோமாளில ஃபேமஸ்" அப்படின்னோனே, "பார்க்கலாமே என்ன?" எனக்கு என்னமோ தெரியல, நாடகத்துல பண்ண அந்த ஆர்டிஸ்ட் எல்லாம் விட, இவ பேசுற அந்த கௌதமிங்கிற கேரக்டர்ல இருந்த, தப்பா எடுத்துக்காத, ஒரு ஆரகன்ஸ் இருந்தது. 75 வயசுல இப்படி ஒரு கேரக்டர் என்னுடைய சினி கேரியர்ல வந்திருக்குன்னா, இந்த போஸ்டர பார்த்து என்னுடைய நண்பர்கள் நெறைய பேர் கேட்டாங்க. சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்கிற பெஸ்ட் ஆக்டர்ஸ் எல்லாரும் பிடிச்சு போட்டிருக்கீங்க அந்த படத்துல. சுரேஷ் கிருஷ்ணா சார். அவர நான் பார்க்கும்போதெல்லாம் திட்டிக்கிட்டே இருந்தேன். எவ்வளோ படம் பண்ணீங்க சார். ஒரு தரம் கூட என்ன உங்க படத்துல யூஸ் பண்ணவே இல்லையே. சான்ஸே தரலையேன்னு சொன்னேன். அதுக்கு பழி வாங்குற மாரி அவர கூப்பிட்டு நான் சொன்னேன். நான் உங்களுக்கு சான்ஸ் தரேன். தேவா சார் நாடகத்த பார்த்து சொல்றார். அவர் எவ்வளவு ஹியூமிலிட்டி பாருங்க. ஒரு இசையமைப்பாளர் தன்னை பத்தி பேசிக்காத ஒரே ஒரு இசையமைப்பாளர் தேவா மட்டும் தான் நினைக்கிறேன். தேங்க் யூ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். தருகேசி 100% என்னோட பர்சனல் இது, யூ வில் கெட் த நேஷனல் அவார்டு. அதில் எந்த சந்தேகம் வருது? அவங்க கேட்டாங்க, உங்களுக்கு ஏன் நேஷனல் அவார்டு குடுத்தாங்கன்றதுக்கு. நான் நினைக்கிறேன் அந்த ஒரு ஷாட்ட குடுத்தாங்க. அந்த கடைசியில அந்த பாட்டு வரும்போது அப்ரிஷியேட் பண்ணுவாங்க பாருங்க ஒரு இடத்துல. அப்படின்னு ஒரு பீஸ் ஒண்ணு வரும். அந்த ஷாட்டுக்கு தான் அந்த மாரி பல பீசஸ் இதுல பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை நாங்கள் எடுத்ததுக்கு முதல் காரணம் தமிழ் ரசிகர்களின் ரசனை மேல் எங்களுக்கு இருக்கிற நம்பிக்கையில் தான் இந்த படத்தை நாங்கள் எடுத்திருக்கிறோம். இங்கே கூழ்மை இருக்கும் அனைவருக்கும் என் வணக்கம் இல்ல, என் சாஷ்டாங்க நமஸ்கார். ஏனென்றால் இந்த படம் நிஜமாவே தேவா சார் பா. விஜய் எழுதினார் படத்துல, அவன் தந்த வரம்ங்கிற மாதிரி இறைவன் தந்த வரம். 75 வயசுல ஒரு 16 வயசு பொண்ண கல்யாணம் பண்ணிட்டா எந்த ஃபீல் வரும்? அந்த மாரி இந்த சுதா வச்சேனே சொல்றேன். 75 வயசுல இப்படி ஒரு கேரக்டர் என்னுடைய சினி கேரியர்ல வந்திருக்குன்னா, அது கண்டிப்பா அந்த இறைவனுக்கு நன்றி. அடுத்து இந்த படத்த பண்ணலான்னு முடிவெடுத்த என் நண்பன் அருணுக்கு நன்றி. எங்க அவன் அருண்? கொஞ்சம் குரங்கு மாரி தாவிட்டே இருப்பான். கிட்டத்தட்ட 35 வருஷமா என் நாடகங்கள ஈரோட்ல போட்டுட்டு இருக்கிறோம். இந்த நாடகத்த நான் பண்றேன்னு முன் வந்தா சொன்ன உடனே எனக்கு ஞாபகம் வந்தது. சுரேஷ் கிருஷ்ணா சார். அவர நான் பார்க்கும்போதெல்லாம் திட்டிக்கிட்டே இருந்தேன். எவ்வளோ படம் பண்ணீங்க சார். ஒரு தரம் கூட என்ன உங்க படத்துல யூஸ் பண்ணவே இல்லையே. சான்ஸே தரலையேன்னு சொன்னேன். அதுக்கு பழி வாங்குற மாரி அவர கூப்பிட்டு நான் சொன்னேன். நான் உங்களுக்கு சான்ஸ் தரேன். காரணம், நாடகத்த பார்த்த 2வது நாள், இப்ப நீங்க பார்க்குறீங்களே இந்த ஃபைனல், நீங்க பார்க்க போறீங்க படத்த. அந்த ஃபைனல் ஸ்கிரீன் பிளேய பக்காவா மைண்ட்ல ஓட விட்டு சொன்னார். தட் இஸ் தி கிரேட்னஸ் ஆஃப் தி டைரக்டர்ஸ் ஆஃப் தி 80s அண்ட் 90s. சுஹாசினி வில் அப்ரிஷியேட் தட். அவங்களுக்கு டவுட்டே கிடையாது. இன்னைக்கு ஒரு ஷாட் எடுக்கும்போது 20 விதமா ஒரு ஷாட் எடுத்துட்டு, அதுல ஒரு 10 எடுத்து போட்டுக்கலான்றது. அது வந்து எல்லாரும் பண்றாங்க. ஆனா இவங்கள மாரி டைரக்டர்ஸ், நான் ஒர்க் பண்ண டைரக்டர்ஸ் எல்லாம், ஏன்னா இவரோட குரு தான் எனக்கு குரு. கே. பாலச்சந்தர் தான் என் கைய பிடிச்சு இழுத்து 1971ல நவக்கிரகம்ங்கிற படத்துல எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஆசான் அவர்தான். சரி, நம்மலாம் ஒரே வழியில வந்தவங்க. அவங்க கிட்ட இருந்த அந்த கிளாரிட்டி ஆஃப் தாட் சுரேஷ் கிருஷ்ணா கிட்ட இருந்தது. நாடகம்ங்கிறது நான் கொடுத்தது வெறும் ஒரு அருமையான பேஸ், ஃபவுண்டேஷன். அஃப்கோர்ஸ் ஃபவுண்டேஷன் இல்லாம வீடு கட்ட முடியாது. நாடகம் அற்புதமான ஃபவுண்டேஷன் வெங்கட் கொடுத்தார். ஆனா வெறும் ஃபவுண்டேஷனா இருந்து என்ன பிரயோஜனம்? சினிமான்னு வரும்போது அதுல ஒரு அற்புதமான மாளிகை கட்டணும் இல்லையா? அதுக்கு ஒரு நல்ல ஆர்க்கிடெக்ட் வேணும். தேவர்களுக்கெல்லாம் மயன்னு ஒருத்தர் ஆர்க்கிடெக்ட் இருந்ததா சொல்லுவாங்க புராணத்துல. அப்படி மயன் மாதிரி ஒரு ஆர்க்கிடெக்ட் எனக்கு கிடைச்சாருன்னா சுரேஷ் கிருஷ்ணா தான். அப்படி ஒரு வசந்த மாளிகையே கட்டிட்டார் அதுக்கு மேல. மாளிகையை கட்டிட்டு அதுல யார் யார் குடியிருக்கிறதுன்னு பார்த்தா, இங்க நீங்க பாருங்க மேடையில இருக்கிற அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா, இந்த போஸ்டர பார்த்து என்னுடைய நண்பர்கள் நெறைய பேர் கேட்டாங்க. சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்கிற பெஸ்ட் ஆக்டர்ஸ் எல்லாரும் பிடிச்சு போட்டிருக்கீங்க அந்த படத்துல. இந்த படம் எப்படியா ஃபெயில் ஆகும்ன்னு கேட்டாங்க. அப்படி ஒத்தத்தரம் ஐ மீன் என்னன்னு சொல்றது எனக்கு ஒண்ணும் புரியல. சுஹாசினி வந்து எனக்கு சின்ன போனி டெயில்ஸ்லேருந்து நான் பார்த்துருக்கேன். ராஜபார்வையில நாங்க நடிச்சபோது ஷூட்டிங் கேமரா ஷூட் பண்ணதுலேருந்து நான் பார்த்துருக்கேன். கமலும் நானும் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸு. எ கிரேட் அட்மைரர் ஆஃப் மைண்ட். பட் நான் சொல்லி முடிக்கல. நீ பண்றியான்னோனே பண்றேன். நான் சுரேஷோட பேசிக்கிறேன். அதே மாதிரி தான் சத்யராஜ், சமுத்திரக்கனி. நாடகத்த பார்த்துட்டு இந்த நாடகத்துல நான் இருப்பேன்.
எப்படிங்கிறத நான் டைரக்டர் கிட்ட பேசிக்கிறேன். தேவா சார் நாடகத்தை பார்த்து சொல்றார், அவர் எவ்வளவு ஹியூமிலிட்டி பாருங்க. ஒரு இசையமைப்பாளர் தன்னை பத்தி பேசிக்காத ஒரே ஒரு இசையமைப்பாளர் தேவா மட்டும்தான் நினைக்கிறேன் இந்த உலகத்திலேயே. என் பாடல்கள் பேசட்டும், நமக்கு ஒண்ணும் தெரியாது அப்படின்னுவாரு. அண்ட் அவருக்கும் நாங்க பூஜிக்கிற ஒரே தெய்வம் மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன். அதுல ஒரு காமன் பாயிண்ட் எங்களுக்கு. எனக்கு சொன்னாரு, சார் நீங்க இத படமா பண்ணீங்கன்னா கண்டிப்பா என்னை பத்தி நினைக்க மாட்டீங்க, எனக்கு தெரியும். அப்படிதான் ஆரம்பிச்சாரு. இவன் தான் என் கானா பாட்டு தான் போடுவான்னு நினைப்பீங்க. ஆனா என்னுடைய பயோடேட்டால என்னால இப்படி ஒரு படம் பண்ண முடியும்னு ஒரு லைன் வரணும் சார். ஸோ உங்களுக்கு அந்த எண்ணம் வந்ததுன்னா என்னை கூப்பிடுங்கன்னு சொன்னவர் அவர் டிராமா பார்த்துட்டு. இதுதான் நடந்தது ஆக்சுவலா டிராமால. சுரேஷ் கிருஷ்ணா ஜாயின் ஆன உடனே அட போயா, இதை விட காம்போ எங்க கிடைக்க போகுது. நல்ல பரோட்டா, நல்ல நான் அண்ட் பட்டர் மசாலா கிடைச்சிருக்கு. இது ஏன்டான்னு ஏன் சொல்ல போறான்னு சுரேஷ் கிருஷ்ணா அண்ட் தேவா காம்பினேஷன் இட் இஸ் கோயிங் டு வின். இதுல பத்தி டவுட்டே கிடையாது. தலைவாசல் விஜய் ஒரு எளிமையான நடிகர். அந்த எளிமையை இந்த பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லா கொடுத்திருக்காரு. செஞ்சோட், அதாவது எப்படி சொல்றதுன்னா, எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு லாயல் சர்வெண்டோட கேரக்டரை நீங்க படம் ஒரு 10 நிமிஷம் பார்த்தப்புறம் தலைவாசல் விஜய் மறந்துடும். அந்த கேரக்டர் தான் ஞாபகப்படுவோம். சுஹாசினி, நான் வர வர வீட்டுக்கு போய் என் பொண்டாட்டி சுதாங்கிறத பேரை மறந்து அப்பப்போ பாக்யம்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி ரோல்ல இறங்கி என்ன சட்டில் பர்ஃபார்மன்ஸ். அவங்க கேட்டாங்க, அவங்களுக்கு ஏன் நேஷனல் அவார்டு கொடுத்தாங்கன்றதுக்கு. நான் நினைக்கிறேன் அந்த ஒரு ஷாட்டை கொடுத்தாங்க. அந்த கடைசியில் அந்த பாட்டு வரும்போது அப்ரிஷியேட் பண்ணுவாங்க பாருங்க ஒரு இடத்துல, அப்படின்னு ஒரு பீஸ் ஒன்று வரும். அந்த ஷாட்டுக்கு தான் அந்த மாதிரி பல பீசஸ் இதில் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் இப்போல்லாம் நேஷனல் அவார்டு கொடுக்கச்சே அங்கே ஜூரியில் முதல்ல என்ன கேட்குறாங்கன்னா, சுஹாசினிக்கு கொடுத்தாச்சு இல்லையா, அப்போ சரி வேற யாருக்குன்னா போகலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் இதில் பண்ணியிருக்காங்க. ஜேபி குட் ஃப்ரெண்ட், நான் ஒரு கிண்டல் பண்ணுவேன். குணச்சித்திர குன்று அப்படி இருக்காரு, கிண்டல் பண்ணுவேன். ஒரே சீன் வந்தாலும் அடிச்ச வி ஹேட் சச் அ லவ்லி டைம் இன் யுத்தம் செய். அந்த படம் தான் என்னை திருப்பி சினிமா உலகத்துக்கு அறிமுகப்படுத்தி வச்சது. அண்ட் அப்கோர்ஸ் வெங்கட் பிரபுவோட மாநாடுக்கு அப்புறம் நான் ரொம்ப பிஸியா இருக்கேன். ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, ஒரு ஹிந்தி படம் 2 தெலுங்கு படம் நடிச்சிட்டு இருக்கேன். அப்போ ஹிந்தி படம் மாதவனோட, தெலுங்கு படம் 2, ஒன்று பிரபாஸோட, இன்னும் பாலகிருஷ்ணா சாரோட. இதை விட என்ன வேணும் இந்த டைம்ல. ஸோ இதெல்லாம் ஆண்டவன் கொடுத்த வரம். இந்த சமயத்துல இந்த சாருகேசி வந்திருக்குன்னா எனக்கு ரொம்ப பெரிய பெருமையா இருக்கு. காரணம், எங்க யுஏஏ நாடக குழுக்கு ஒரு ஹிஸ்டரி இருக்கு. நாங்க நாடகத்திலேருந்து சினிமாவுக்கு கொண்டு போன எந்த படமும் தோல்வி அடைஞ்சது இல்லை, இல்லை கிரிட்டிக்கல் கிளைம் இல்லாம இருந்ததே இல்லை. ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா, பெண்படுத்தும் பாடுன்னு நாங்க போட்ட நாடகம் தான் அறிவாளிங்கிற படமா வந்தது. அறிவாளி காமெடியை பத்தி இன்னைக்கும் பேசிட்டு இருக்காங்க எல்லாரும். அதுக்கு அடுத்தது நான் முதலில் மேடையில் ஏறியது. நான் முதலில் மேடையில் ஏறிய வருஷம் 1961. இது என்னுடைய மேடை நாடகத்தின் 64வது வருடம். அந்த நாடகம் பேர் பெற்றால் தான் பிள்ளையா, அது நடிகர் திலகம் நடிச்சு பார்மகளை பாடுன்னு பெரிய ஹிட் படமாச்சு. அதுக்கப்புறம் நாங்க போட்ட கண்ணன் வந்தான்ங்கிற நாடகம் காலத்துக்கும் அழியாத படமா நடிகர் திலகம் பண்ணார். கௌரவம்ங்கிற படமா அவர் பண்ணார். அதுக்கப்புறம் என்னை இன்னும் ஒரு நடிகனா சினிமா உலகத்திலையும் சரி உலகத்திலையும் ஒத்துக்கிட்டு இருக்காங்கன்னா அந்த ஒரு படம் எங்க நாடகம். அது பரீட்சைக்கு நேரமாச்சு. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு பெரிய பரீட்சை இந்த சாருகேசி தான். இந்த சாருகேசி எனக்கு பிளாக்ங்கிற படம் பார்த்து அமிதாப் பச்சன் நடிப்புல அப்படியே மயங்கி போய் இந்த மாதிரி ஒரு ரோல் கிடைக்காதான்னும் போது அருமையா நாடகத்துல கிடைச்சது. வெங்கட் எங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல் ஸ்கிரிப்ட் கொடுத்தார். நான் அப்படியே அந்த ரோலா இறங்கி கூடவே சாரோட இருந்து அவரோட இன்ஸ்பிரேஷன்ல we did it. Every one of those actors have been brilliant. ரம்யா பாண்டியன்லாம் சும்மா சொல்றாரு கைடன்ஸ் கேட்டால். ஏன்னா முதல்ல இவர் எனக்கு ரம்யா பாண்டியன் யாருன்னு தெரியாது. சுரேஷ் கிருஷ்ணா என்ன கேட்டேன், என்ன சார் ரம்யா பாண்டியன் தெரியாதா, கோமாளி அப்படின்னாரு. என்னங்க ஒரு கோமாளியை கூப்பிட்டு ரோல் ஆக்ட் கொடுக்க சொல்றீங்களே என்ன. இல்லைங்க குக் வித் கோமாளியில் ஃபேமஸ் அப்படின்னோடனே பார்க்கலாமா என்ன. எனக்கு என்னமோ தெரியல, நாடகத்துல பண்ண அந்த ஆர்டிஸ்ட் எல்லாம் விட இவ பேசுற அந்த கௌதமிங்கிற கேரக்டர்ல இருந்த, தப்பா எடுத்துக்காத, ஒரு ஆரகன்ஸ் இருந்தது. அது அப்படியே செட் ஆச்சு. அந்த பையன் ஐயப்பராஜ், நானும் சுஹாசினி செட்ல இவன் எப்படி பண்ணுவான் தெரியலையே, ஃபைனல் ரிசல்ட் எப்படி வரணும்னு தெரியலையேன்னு பார்த்தா அங்கதான் சுரேஷ் கிருஷ்ணாவோட மேஜிக். சத்தமே போடாம அந்த பையன் கிட்ட வேலை வாங்கியிருக்கார். இட்ஸ் கோயிங் டு பி ஒன் ஆஃப் ஹிஸ் ஃபைனஸ்ட் மூவிஸ். இந்த படத்துல இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, அந்த காலத்துல சுதந்திர போராட்டத்துல சொல்லுவாங்க இல்லையா,
என்ன கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுதுன்னு சொல்லுவாங்க காந்தியோட போராட்டத்தை. சத்தியமா ரொம்ப நாள் கழிச்ச தமிழ் படத்துல கத்தியின்றி ரத்தமின்றி சத்தமின்றி ஒரு படம் என்றால் சாருகேசியாக தான் இருக்கும். சமீப காலமா நீங்கள்லாம் நல்ல மனித நேயம் உள்ள படங்கள், இந்த உணர்ச்சிகள் உணர்வுகளை சீன்ற படங்களை மக்களிடையே கொண்டு போய் சேர்த்திருக்கீங்க. அது சக்சஸ் ஆயிருக்கு. இப்ப நம்ம பார்த்துட்டே வரும். இது எங்களுக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கு. தயவு செஞ்சு இந்த படத்தையும் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேருங்க. ஏன்னா பல ப்ரொடியூசர்ஸ் பண்ற மிஸ்டேக் என்னன்னா, மக்கள் மாஸ் அவங்களை இப்படி கொடுத்தாதான் ரசிப்பாங்க. தயவு செஞ்சு தமிழ் ரசிகர்களை மட்டமாக எடை போடாதீர்கள். இந்த படத்தை நாங்கள் எடுத்ததுக்கு முதல் காரணம் தமிழ் ரசிகர்களின் ரசனை மேல் எங்களுக்கு இருக்கிற நம்பிக்கையில் தான் இந்த படத்தை நாங்கள் எடுத்திருக்கிறோம். படத்தின் மூலமா ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி சுரேஷ் கிருஷ்ணா அவர் ஒத்துப்பார் நினைக்கிறேன். சுரேஷ் சார் உங்களுக்கு தான் அது. சார் உங்களுக்காக தான். எங்க 2 பேருக்கும் சேர்ந்து ஒரு வார்த்தையை சொல்லி விடைபெறுகிறேன். இத்தனை வருடமாக இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் நாங்கள் பணம் சம்பாதிப்போமா இல்லையாங்கிறது தெரியல. எவ்வளவு சம்பாதிச்சோங்கிறது அது கணக்கீடுல அவ்வளவு ஒண்ணும் இல்லை. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்லாம் வர அளவுக்கு ஒன்றும் கிடையாது எங்ககிட்ட. ஆனால் இத்தனை நடிகர்கள், இத்தனை தொழில்நுட்ப கலைஞர்கள், அத்தனை பேரோட மனத்தை சம்பாதித்துக்கணும் என்பது இந்த படத்தின் மூலமாக எங்களுக்கு தெரிந்தது. என்ன ஒரு கோஆபரேஷன், என்ன ஒரு கோஆபரேஷன். என்னுடைய 80s 90s டேஸ்க்கு நான் போயிட்டேன். ஒரு படம் பண்ணா ஃபேமிலி மாதிரி இருக்கும். அந்த ஃபேமிலி மாதிரி பண்ணுவோம். அப்படி நடித்து கொடுத்த இந்த சாருகேசி குடும்பத்துக்கு என்னுடைய நன்றி. இறைவனுக்கு நன்றி. உங்களுக்கு நன்றி. படம் வெற்றி ஆனவுடன் மீண்டும் ஒரு முறை இதே மாதிரி சந்திப்போம். நன்றி, நன்றி, நன்றி. இன்னொரு நன்றி, எங்க குடும்பம் இருக்கு. என்னோட ஒய்ஃப் சுதா மகேந்திராவை கூடவே வச்சுக்கிட்டாரு ஒரு பக்கத்துல கேமரா பாக்குறதுக்கு. எனக்கு என்ன பயமா இருக்கு, நாளைக்கு நான் படம் டைரக்ட் பண்ணணும்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்களோன்னு பயமா இருக்கு. அண்ட் இன்னொரு வரம் எனக்கு இறைவன் கொடுத்தது, நான் சொல்லிடுறேன். 75 வயசுல எனக்கு அது கிடைச்சது பெரிய விஷயம் சார். அது பாருங்க, ஒரு படத்துல நான், என் மகள், அவனுடைய மகன் 3 பேரும் நடிச்சிருக்கோம். இந்த படத்துல அவன் பாடியிருக்கான். இதை பார்க்க என்னை இன்னும் உயிரோட வச்சிருக்காரு. ஆண்டவா உனக்கு என்னுடைய நன்றி. நன்றி, வணக்கம். தேங்க்யூ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ஏன் அவருக்கே நன்றி. ஏன்னா கிட்டத்தட்ட 4-5 தடவை இந்த பிள்ளைய பார்த்துட்டு எவ்ரி டைம் வைஜி மகேந்திரன் சார்கிட்ட இதை படமா பண்ணுங்க, இதை படமா பண்ணுங்க சொல்லிட்டே இருப்பாரு. அவருக்கும் இதை சொல்லிகிட்டே இருக்காரு ரஜினி சாரு. அந்த மைண்ட் ஓடிகிட்டே இருந்து கரெக்டாக அந்த ஒரு தடவை நான் வந்து பிளே பார்த்துட்டேன். எனக்கு தெரியாது ரஜினி சார் சொல்லியிருக்காருன்னு. நான் போய் மகேந்திரன் சார் அற்புதமான ஸ்கிரிப்ட் ஆச்சு அந்த சினிமாவுக்கு. அவருக்கு ஆஹா இது நல்ல மேட்ரு ஆச்சு சொல்லிட்டு உடனே ஒரு ஐடியா போட்டு இதை பண்ணலாமே சார் சொல்லிட்டு ஒரு அருண்கிற ஒரு ப்ரொடியூசரை அறிமுகப்படுத்தினார். அவருக்கு இந்த சினிமா இது வரைக்கும் பழக்கம் இல்லை. ஆனால் ஒரு நல்ல குட் ஃப்ரெண்ட், ஒரு பயங்கர வெறித்தனமாக இருந்தார். இந்த படம் பண்ணலாம் சார், நான் பண்ணுறேன் சார், எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும் சார் சொல்லி ஒரு மீட்டிங்கில் நீங்கள் டைரக்ட் பண்ணால் நான் பண்ணுறேன் சார் சொன்னார். சரி, ரொம்ப ஈஸி. ஒரு நம்ம ஒரு ரீமேக் பண்ணுறது ஈஸி. ஒரு நாவல் எடுத்து அடாப்ட் பண்ணியிருக்கேன் நான் இது வரைக்கும் முன்னாடி. அது அம்மாங்கிற படம் சுஹாசினி அம்மா நடித்தாங்க தெலுங்கில். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு தியேட்டர் பிளேயை வந்து அடாப்ட் பண்ணணும் சினிமாவில். ரொம்ப கஷ்டம். ஏன்னா பிளே வந்து ஒரு கேரக்டர்ஸ் எல்லாமே அங்கேயே தான் இருப்பாங்க. வேறு எதுலேயுமே அதில் டயலாக்லாம் நிறைய சொல்லிடுவாங்க. இவனுக்குள்ள ப்ராப்ளம் இருந்தது, இவன் பாஸ்ட் கதை எல்லாமே இன் டயலாக்ஸ். இதை சினிமாக்கு அடாப்ட் பண்ணும்போது அந்த டைம் ஃப்ரேம் எல்லாமே மாற வேண்டியிருக்கும். அங்கே செட்டோட ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அவளுக்கு தெர் ஆர் சம் திங்ஸ் விச் தே கேனாட் டூ ஆன் தியேட்டர். அது சினிமாவில் அடாப்ட் பண்ணும்போது இட் வாஸ் அ சேலஞ்ச். ஒரு தடவை ரிக்வஸ்ட் பண்ணி எனக்கு ஃபுல் ப்ளே ஒரு வீடியோ பண்ணி கொடுங்க சார்னு வீடியோ பண்ணி கொடுத்தாங்க. பார்த்துட்டு செகண்ட் டே ஸ்க்ரீன் பிளே எழுதிட்டேன். நானே கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஏன்னா பிளே பார்த்து 2வது நாள் ஸ்க்ரீன் பிளே எழுதிட்டேன், ஏதோ மிஸ்டேக் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் பிள்ளைய பார்த்தேன், ஸ்க்ரீன் பிளே பார்த்தேன், லுக் குட் சார், ராஜம் சார் ஸ்க்ரீன் பிளே ரெடி ஆகிடுது சார். நான் சார் 2 days ஆச்சு சார், தெரியல சார் வந்துடுத்து அப்படின்னு. ஒரு நேரம் வாங்க சார் சொல்லி ஃபுல்லாக நரேட் பண்ணினேன் அவருக்கு. எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக நீங்கள் அந்த பிளேயோட எசன்ஸை விடாமல் ஸ்க்ரீன் பிளே கொண்டு வந்துருக்கீங்க சார், இட்ஸ் ரிமார்க்கபிள் சொல்லிட்டு he was so happy. ப்ரொடியூசர் அருண் வந்து சார் நான் ரெடி சார், சூப்பராக இருக்குது சார். இப்போ கர்நாடிக் சங்கீத் நான் அது வரைக்கும் பண்ணதில்லை. சங்கமம்னு ஒரு மியூசிக்கல் படம் பண்ணேன்.
ஆனா ஐ ஹவ் நெவர் டவுன் கர்நாடிக் மியூசிஷியன்ஸ் மேல ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்ட் ஸ்கிரிப்ட் ஒரு சினிமா. யாரு சார் மியூசிக் சொன்னோடனே ஐஜிஎம் சார் சொன்னார், சார் தேவா சார் வந்து இந்த பிளேயை பார்த்துட்டு இது கொஞ்சம் என்னோட ஷெல்ஃபில் கானா இருக்கு, செமி கிளாசிக்கல் இருக்கு, மெலடி இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனால் ஒரு கர்நாடிக் இது வரைக்கும் நான் பண்ணல சார், எனக்கு ஆசை அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் சார். உங்களோட தேவாவோட சாரோட காம்பினேஷன் தெரியுமே, பண்ணலாமா கேட்டார். சார் தேவா சார் அப்படி அந்த விருப்பம் காட்டியிருக்காருன்னு லெட்ஸ் டூ இட். உடனே தேவா சாரை இந்த படம் பண்ணலாம்னு சொல்லி டிசைட் ஆச்சு. இது யார் லிரிக்ஸ் சொன்னா உடனே எனக்கு பர்சனலாக பாகஜை பிடிக்கும் சார், தேவா சார் எனக்கும் பாகஜை பிடிக்கும் அப்படின்னாரு. வெரி குட். ஆனால் சங்கராபரணத்தில் எஸ்பிபி சார் ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஃபர்ஸ்ட் டைம் கர்நாடிக் சாங்ஸ். அதில் சிந்து பைரவியில் ஃபுல் ஜெயதாஸ். இதில் யார் பாடலாம்? கர்நாடிக் மியூசிக் பாடுறதுக்கு பக்கா அந்த மாதிரி ஒரு வீட்டாக சாங் பாடுறதுக்கு யார் சொல்லணும்? தேவா சார். சங்கர் மகாதேவன் சார் பாடினா நல்லாயிருக்கும். சங்கர் மகாதேவனோட பில்லு நம்மளால் அஃபோர்ட் பண்ண முடியாது சார், சும்மா இல்லை சார். சரி, எனக்கு ஆளவந்தான் அவர் தான் மியூசிக் பண்ணார், அந்த சங்கமத்தில் டெபியூட் பண்ணியிருக்காரு, நல்லா தெரியும் எனக்கு. சும்மா சங்கர்ஜி இந்த பாட்டு இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறோம், சிந்து பைரவி சங்கராபரணம் மாதிரி, நீங்கள் பண்ணுறீங்களா கேட்டேன். சென்ட் மீ த சாங் ஃபார் யூ, எனி திங் ஐ வில் டூ, பட் ஐ கான்ட் அஃபோர்ட் யூ. உங்களை அஃபோர்ட் பண்ண முடியாது சார், உங்கள் பட்ஜெட் நீ முதல்ல அனுப்பேன் பாட்டை அப்படின்னாரு. பாட்டை அனுப்பினாங்க. செகண்ட் டே ஃபோன் பண்ணிட்டார் பாட்டை கேட்டுட்டு. வாஸ் இன் யூஎஸ். சுரேஷ், இந்த பாட்டை கேட்டு நான் பாடலைன்னா ஐ வில் பி டூயிங் த பிக்கஸ்ட் பிளண்டர் ஆஃப் மை லைஃப். அவ்வளோ பியூட்டிஃபுல் சாங் நான் பண்ணுறேன், டெஃபினட்டாக பண்ணுறேன். 2 பாட்டு எனக்கு லிரிக்ஸை பாவிஜேட்ட கொடுக்க சொல்லுங்க, நான் பாடிடுறேன்ட்டாரு. அண்ட் அவரே பக்கத்தில் அந்த லிரிக்ஸை யாருமே பாடல, அவ்வளோ இன்வால்வ்டாக அந்த பாட்டு 2 பாட்டு பாடிட்டு அனுப்பினார். விளையாமே நானும் தேவா சாரும் சார் அன்இமேஜினபிள் சார், இப்படி அவர் பாடுவார் எதிர்பார்க்கல சார். அவ்வளோ லைஃப் கொடுத்து அவ்வளோ பாடி ரசிச்சு பாடினார். அப்புறம் சார் தேங்க்யூ சார், உங்களோட அக்கௌண்ட் நம்பர் கொடுத்தீங்கன்னா நான் பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்னு சொன்னேன். வாட் சுரேஷ், லைஃப்பில் ஏர்னிங் மணி இஸ் டிஃப்ரெண்ட், பட் இந்த மாதிரி வாய்ப்பு வந்து லைஃப்பில் கிடைக்காது. ஐ எம் மியூசிஷியன், சிங்கர். எனக்கு இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ஐ வில் ஃபார் எவர் ஐ வில் பி கிரேட்ஃபுல் டு யூ அண்ட் தேவா அண்ட் பா விஜயன். அதுலேருந்து அவரோட லவ் ஃபார் த சாங்ஸ், லவ் ஃபார் அஸ் வாஸ் ரியலி ரிமார்க்கபிள். அண்ட் இந்த பிளாட்ஃபார்மில் ஐ எம் ரியலி தேங்கிங் சங்கர் மகாதேவன். எனக்கு அவர் நேஷனல் அவார்டு கிடைக்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது எனக்கு. அந்த கிளைமேக்ஸ்லாம் அவ்வளோ எக்ஸ்ட்ராடனரி பாடினார். இந்த கம்போசிங் பண்ணும்போது நிறைய இன்ட்ரெஸ்டிங் சின்ன சின்ன மாற்றம் இருந்தால் டக்குன்னு தேவா சார் கர்நாடிக் மியூசிக்கே இவ்வளோ ஃபாஸ்ட்டாக கம்போஸ் பண்ண எதிர்பார்க்கல. ஆனால் அதையும் விட ஸ்பீடெல்லாம் பாவிஜய் பக்கத்தில் உட்காந்து அவர் அங்கே கம்போஸ் பண்ணார். அவர் இறக்கி வந்தார். என்ன சார் இது இப்போதானே போட்டார், இது கரெக்டாக இருக்கா சார்? வித்தின் பட் இஸ் ஆக்சுவலாக எங்கள்கிட்ட மேக்கிங்கே இருக்கார். அவர் கம்போஸ் பண்ணுறாரு, இவர் டக்குன்னு இறக்கி எழுதுறாரு. வித்தின் 2 days ஒரு சாங் கம்போஸ் பண்ணுறோம், பாட்டு ரெடி ஆகிட்டே போகிறது. அப்புறம் சடனாக ஒரு நாள் பாவிஜய் பக்கத்தில் உட்காந்து, சார் இந்த படத்தில் ஏதோ ஒரு சைன் இருக்குது சார், ஏதோ ஒர்க் அவுட் ஆகுது சார், டக்கு நல்லா நடக்கிறது, ரொம்ப நல்லா வந்துட்டுருக்கு, நான் டைலாக் எழுதட்டுமா கேட்டார். வை நாட், எழுத பாண்டேன். ஆனால் இப்படி எழுதவர் எதிர்பார்க்கல. அதில் ஹைலைட் வந்து சத்யராஜ் சார் வந்து ஷூட்டிங் வந்தார், அந்த பேப்பர் வாங்கினார், பார்த்துட்டு யார் டைலாக் கேட்டார். பா விஜய். சூப்பர். சமுத்திரக்கு அன்னைக்கு சீன் ஃபர்ஸ்ட் டயலாக் பேப்பர் கொடுத்தோம், படித்தார். யார் டயலாக்? பா விஜய். சூப்பர். படம் முடிஞ்சு அப்புறம் சுவாசனையும் கேட்டாங்க, இது நல்லா இருக்கு டயலாக்ஸ், யார் எழுதியிருக்காங்க? பா விஜய். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஷீ ஸ்டார்டட் என்ஜாய். படம் முடிஞ்சது, ஃபர்ஸ்ட் காப்பி ரஜினி சார் கூப்பிட்டு காட்டினார். இன்டர்வலில் திடீர்னு சுரேஷ் எங்கே பின்னாடி உட்காந்துருக்கேன் சார், திரும்பி பார்த்தாரு, யார் டயலாக் கேட்டார். இதனடா எல்லாரும் that was how brilliant his dialogues were. So picture எங்கேயோ ஆரம்பிச்சு it went on to become a musical, songs, lyrics எல்லாமே fantastic. ஆக்டர்ஸ் வரும்போது
வைஜெயம் சார் ரிக்வெஸ்ட் பண்ணார், சார் இந்த பாக்கியம் ரோலுக்கு சுஹாசினி எப்படி இருக்கும்? சிந்து பைரவிலேருந்து அவங்களோட நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். நாங்கள் ட்ரிச்சிக்கில் ப்ளே எல்லாம் பண்ணியிருக்கோம். ரொம்ப டெரிஃபிக் நட்பு எங்களுக்கு. ஸோ ஐசன் ஹாசினி பண்ணாங்கன்னா ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும். பண்ணுறாங்களா கேளுங்க. நான் மெட்டர் நரேட் பண்ணேன். சரி சார் அந்த பிளேயில் இதெல்லாம் இல்லையே, நீங்கள் பயங்கரமாக டெவலப் பண்ணிருக்கீங்க. இல்லை சார் இந்த மாதிரி டயலாக்லாம் இருந்தது அதில். ஒரிஜினல் ஸ்டோரி ஆஃப் வெங்கட் இஸ் பிரில்லியன்ட். ஆனால் ட்ராமானால தெர் இஸ் லாட் ஆஃப் திங்ஸ் விச் இஸ் இன்ஹெரிட் இன் இட், பட் இட் கேனாட் பி எக்ஸ்பிரஸ்ட் இன் ஸ்க்ரீன் இன் ஸ்டேஜ். அது ஸ்க்ரீனுக்கு அடாப்ட் பண்ணிருக்கேம்மா. ஸோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு. ஐ எம் டூயிங் இட். அண்ட் தென் இந்த ரோலுக்கு தான் சத்யராஜ் சார் ரோலுக்கு தான் ரொம்ப யாரெல்லாமோ பேரும் அடித்தது அடிபட்டது. ஆனால் எப்போ சத்யராஜ் சார் பண்ணலாமா கேட்ட உடனே பேசுங்க. நான் வந்து குவைட்டாக ஃபோன் பண்ணி எங்கேயோ ஷூட்டிங்கில் இருந்தார். சார் இந்த மாதிரி ஒரு ரோல், சாரி சஸ்பென்ஸாக வைக்க சொன்னாங்க, அதனால் அந்த ரோலை பற்றி நான் சொல்லலை. சார் நீங்கள் பண்ணுறீங்களா கேட்டேன். சார் இது நான் பண்ணினா ஓகேவா அப்படின்னு கேட்டார். ஓகே சார், ஓகே அப்படின்ட்டார். வந்து அந்த பர்ஃபார்ம் பண்ணி அந்த டயலாக் டெலிவரி எல்லாம் பண்ணதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஃபஸ்ட் டைம் சத்யராஜ் சார் படம் பார்த்து எமோஷ்னல் ஆகி அந்த கிளைமேக்ஸில் அவர் அழுது நான் ஐ நெவர் எக்ஸ்பெக்டட். இட் வாஸ் ஸோ எமோஷனல். ரொம்ப இவ்வளோ பிரமாதமாக வந்திருக்கு, என் ஃபுல் படம் பார்க்கணும்னு சொல்லிட்டு ரீ ரெக்கார்டிங் முடிச்சு ஃபுல் படம் பார்த்து கிளாப் பண்ணிட்டு போனார். இட்ஸ் ஃபேண்டாஸ்டிக் படம் சொல்லியிருக்காரு. வீடியோவில் கூட பார்த்துருப்பீங்க. ரியலி என்ஜாய். இதில் பல ஒருத்தர் பற்றி பேசியிருக்காங்க. பட் ஆஸ் அ டைரக்டர் தலைவாசல் விஜய் ட்ரூலி ஃபேண்டாஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் இதில் கொடுத்துருக்காரு. நீங்கள் எல்லாருமே அவரோட இன்னொரு லெவல் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் பார்த்து லிவ்ட் த ரோல், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி ராஜ் ஐயப்பா இவர் வர முடியல, தட் பாய் டிட் பிரில்லியன்ட்லி. ஒரு வைஜவேந்திரன் சார் சுஹாசினிக்கு முன்னாடி அந்த பர்ஃபார்ம் பண்ணுறது நாட் ஈஸி. பிரில்லியன்ட்லி பர்ஃபார்ம். அண்ட் ரம்யா பாண்டியன் சத்யராஜ் சார் மட்டும் இல்லை, சுஹாசினி ஃபோன் பண்ணி அந்த பொண்ணு நல்லா கிடைக்கிற சுரேஷ் அப்படின்னாங்க. எல்லாருக்குமே வைஜவேந்திரன் சார் சார் இல்லை என்ன சார் அந்த பொண்ணு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்களே. பட் ட்ரூலி வெரி கான்ஃபிடென்ட் பெர்ஃபார்மர். நான் என்ன எதிர்பார்க்கல. பட் ஷி ரோஸ் டு த ஒகேஷன் அண்ட் ஷி ஹாஸ் கிவன் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் பர்ஃபார்மன்ஸ். இந்த பிக்சருக்கு பெரிய பில்லர் ஆஃப் ஸ்ட்ரென்த் ரம்யா பாண்டியன். அதான் எல்லா ஆக்டர்ஸுமே ஹவ் டன் எக்ஸ்ட்ரீம்லி குட் ஜாப். சன் ஆஃப் த கிரேட் பிஎஸ் லோக்நாத், பாலச்சந்தரோட ரைட் ஹேண்ட், அவரோட பிரில்லியன்ட் ஒர்க். இதெல்லாம் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ஒர்க் பண்ணதே தெரியாது, லைட்டிங் பண்ணதே தெரியாது. ஹி இஸ் டன் அ ஃபென்டாஸ்டிக் ஜாப். ரிச்சர்ட் நாட் ஒன்லி an எடிட்டர் இந்த படத்தில், he is also the associate director and a very very dear friend of mine. எனக்கு அவனோட ஒர்க்கு, அவனோட ரிலேஷன்ஷிப் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வருஷமாக எனக்கு தெரியும் அவனை. ஐ லவ் ஹிம் அண்ட் ஐ எம் ஆல்வேஸ் திங்கிங் இஸ் லைக் மை யங்கர் பிரதர். ஐ விஷ் யூ ஆல் த சக்ஸஸ். டீமில் நிறைய கவின் இருக்கார், ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ், எவ்வளோ ஸ்மூத்தாக ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்தாரு. ஆர்ட் டைரக்டர் வாசு வெரி வெரி அந்த சினிமாவுக்கும் ஸ்டேஜுக்குள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ பிரமாதமாக அவர் புரிஞ்சுட்டு அங்கே நான் லவுடாக பண்ணணும் பிகாஸ் ஆஃப் ஸ்டேஜ். ஸ்க்ரீன் ஐ ஷுட் ஒன்லி அண்டர் பிளே. அந்த பர்ஃபார்மன்ஸ், டயலாக் டெலிவரி, நிஜமாகவே அந்த எனர்ஜி எல்லாம் அன்பிலீவபிள். 75 he said. 75ல ஃபுல் மெமரி இருக்க முடியுமா? ஹவ் பர்ஃபெக்ட் மெமரி ஹி ஹஸ். டயலாக் எனர்ஜி கார்த்தால் 7 மணி தான் வந்துடுவார். என்ன சார் ரெடியா சார், அடுத்தது என்ன சார், இந்த மாதிரி எனர்ஜி வாஸ் அன்பிலீவபிள். பட் ஹி டிட் இட். அண்ட் அவரை நாங்கள் சினிமாவில் சொன்ன மாதிரி ஒன்லி ஹவ் சீன் த காமெடி பார்ட். அவரோட ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸ் ஸ்டேஜில் எவ்வளோ வெரைட்டி ஆஃப் ரோல்ஸ். கிரேட் ஆக்டர், unbelievable versatility. But sad, he has never been given the kind of roles in cinema. But I think in the படத்துக்கு அப்புறம், சாருகேசிக்கு அப்புறம், a huge new journey is waiting for him. There will be a lot of films. Another Vijay Mahendran, the real dimension, இனிமேதான் people are going to see. And சாருகேசி 100% என்னோட பர்சனல் இது, he will get the national award. அதில் எந்த சந்தேகம் இல்லை. And last but not the least, Madhuvanti, very sweet. She was very encouraging. ரித்விக்கு ஒரு ரோல் இதில் வருமா வராதான்னு இருந்தது, ஃப்ளாஷ்பேக் பண்ணுறோமா இல்லையான்னு இருந்தது. கடைசியில் அந்த ஃப்ளாஷ்பேக் வந்தது கதையில். அண்ட் ரித்விக் டிட் a lovely job. The next generation is ready. And I'll finish this small speech by thanking
the real associate director of this film, Madam Sudha Madam. என் மானிட்டர் பக்கத்துலேயே உட்காந்துருந்தாங்க. எனக்கு எப்போதுமே எனக்கு சார் இது நல்லா இருக்குது சார் நல்லா என்கரேஜ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. வெரி வெரி நைஸ் ஃபேமிலி, ஹேட் கிரேட் டைம் while doing this film. எனக்கு இந்த ஃபினான்ஷியல்ஸ் வித்யா அவங்க எல்லாருமே ஹேவ் பின் ஸோ ஸ்வீட். ஐ எம் வெரி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட். என்னோட இவ்வளோ பெரிய கேரியரில் இவ்வளோ ஃபிலிம்ஸ் பண்ணிட்டு there are some films which are very close to our heart. Charukesi is very close to my heart. I hope you all love it. Thank you.